GNK தமிழ்நாடு கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட்டாக எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாஸ்தான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பாஸ்தா பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோன்னா ஒயிட் க்ரீம் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாஸ்தா, 5 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணது, சோளம் சிறிதளவு, 2 ஆப்பிள் குட்டியாக கட் பண்ணது, 2 கேரட் கட் பண்ணது, வெண்ணெய், உப்பு, எண்ணெய், பால், மைதா, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லாவே கரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிடலாம். தேவையான அளவு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் விடும்போது நமக்கு பாஸ்தா ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ தண்ணியை சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். 1 கப் பாஸ்தா 2 பேர் சாப்பிடலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா வெந்துருச்சு. இப்படி ஒரு கரண்டி வச்சுட்டு கட் பண்ணி பார்த்தோன்னா 2 கட் ஆச்சுன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாஸ்தாவை எடுத்துடலாம். இப்போ ஒரு கரண்டி இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி வச்சுட்டு நம்ம பாஸ்தாவை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுறலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க 5 பல்லு பூண்டை ஆட் பண்ணிடலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 2 கேரட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். கேரட் நல்லாவே வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க சோளத்தை ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம மைதாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நமக்கு ரொம்ப கெட்டியாக வர்றதுனால மைதா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம்.
பாஸ்தா நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம். ஆப்பிள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்வீட் லெவல் கிடைக்கும் பாஸ்தாவில். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் நம்ம ஆப்பிள், சோளம், கேரட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம், காரத்துக்கு லைட்டாக. மேலே கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.